வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாளொரு நற்சிந்தனை அவர்கள் படித்துள்ள வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி 19ஆம் தேதியாகிய இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்க வளமுடன். சாதனை தான் பயன் தரும். இந்த பிரபஞ்சம் என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனித மலர். இவர்களால் நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு என்ற நிலையிலே இறைநிலையை பற்றி தெளிவு பெற்று அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறியான அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒரு 7 சிந்தனைகளை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்வின் நோக்கம், தேவைகள், விருப்பங்கள் போன்றவற்றை மதிப்பிட்டு அதன்படி ஒன்றை ஒன்றுக்கு முரண்படாமல் அமைத்து கொண்டு வாழ வேண்டும். இரண்டாவதாக, தனக்கு அமைந்துள்ள சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கணித்து கொள்ள வேண்டும். தற்கால சூழ்நிலை, முற்கால அனுபவம், எதிர்கால விளைவு என்ற திரிகால ஞானத்தோடு செயல்பட வேண்டும். இயற்கையின் ஒழுங்கமைப்பையும் அதன் ஆற்றலையும் அதன் விளைவான தவறற்ற காரண காரியங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். மகரிஷி அழகாக ஒரு கவியில் சொல்லுவார், செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயனென்ன தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் என்று கூறுவார்கள். அந்த செயல் விளைவை உணர்ந்து கொண்டு மதித்து நடக்க வேண்டும். வாழ வேண்டிய முறையையும் ஆற்ற வேண்டிய செயல்களையும் வரிசைப்படுத்த வேண்டும். 6வது அறிவின் சிறப்பினை உணர்ந்து வாழ்வதற்குண்டான வழிவகுத்து கொண்டு வகுத்த வழியே வாழ்ந்து காட்டு அந்த முழுமை பேறு நிலையை அடைய வேண்டும். இத்தகைய வாழ்விற்கு தன்னை தகுதியாக்கி கொள்ள உடல் வலிமையும் மன வலிமையும் மிகவும் அவசியம். அப்பேற்பட்ட உடல் வலிமையையும் மன வலிமையையும் ஆசான் அவர்கள் நமக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே எளிய முறை உடற்பயிற்சியை கொடுத்திருக்கின்றார். மனதிற்கான அகத்தவ பயிற்சியையும் நல்ல குணங்களை பெறுவதற்காக அகத்தாய்வு பயிற்சியையும் நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதற்காக தற்சோதனை என்று சொல்லக்கூடிய பயிற்சியையும் நமக்கு அகத்தவத்தோடு இணைந்து கொடுத்திருக்கின்றார். இந்த பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது விழிப்போடும் விடாமுயற்சியோடும் எண்ணம், சொல், செயலால் நாம் மேலோங்கி நிற்கணும். அதை பயன்படுத்தி கொள்வதற்காக அவற்றை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணம், சொல், செயல் என்ற 3னாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையினோடு உண்மையில் இன்பம் விளைவித்து கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் புண்ணிய செயல்களை நாம் செய்து பழக வேண்டும். அது மட்டுமல்லாது அவ்வப்போது ஏற்படும் தவறுகளை நாம் அகத்தாய்வு மூலமாக, அதாவது ஆங்கிலத்தில் இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தற்சோதனை என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். தவம் நம் மனதை அமைதிப்படுத்துவதற்கும், தற்சோதனை நம்மை நாமே அறிந்து கொண்டு நம்மை நாமே தூய்மை அடைவதற்குண்டான ஒரு வழியை வகுக்கக்கூடியது. உடலையும் நன்கு காத்து கொள்ளவும் வேண்டும். இத்தகைய வாழ்வின் மூலமே மனிதன் பிறர்க்கும் பாரமாக இல்லாமலும் பிறருக்கு உதவியாகவும் இருந்து கொண்டு ஒத்தும் உதவி செய்யும் வகையிலே தன் வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்து கொண்டு வாழ நினைக்க வேண்டும். அதுதான் அப்பேற்பட்ட சாதனையை தரக்கூடிய பெரிய மார்க்கம் நமது மனவளக்கலை மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை என்ப துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டும் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேல் ஓங்குக, உள்ளமெல்லாம் ஒன்றுபடு என்று வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.